மூஞ்சி அங்கே மூஞ்சி தெரியல பாரு. இதை விட்டு விட்டீங்க. அக்னி அக்னி இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். அக்னியை 9 முறை வலம் வரும். குருவாக குருவீட்டு சிவராமபுரம். துணி அக்னி துணி அக்னி துணி அக்னி இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். ஓம் சாய்ராம். சப்போஸ் சாய்நாதா ஸ்ரீனிவாசன். ஓம் சாய்ராம். இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். துணி அக்னி இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். பட்டக்காயை எடுத்து இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் சுற்றி இந்த தலையில் சுற்றி இந்த அக்னியை சேர்த்து குருவாழ்க குருவேற்று வாரந்தோறும் திருக்கரங்களால் பல திருக்கரங்களால் ஆர்த்தி ஓம் சாய்ராம். சக்கர் சாய்நாதா துணி அக்னி அக்னி 9 முறை அன்னதானம் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாசத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அத்தி மரம் ரத்தர் வாசம் செய்யும் மரம் அத்தி மரம். ரத்தாத்தரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக இது. இந்த மரத்தில் வாசம் செய்வதாக. ஓம் சாய்ராம். சப்போஸ் சாய்நாதா ஸ்ரீனிவாசன். அத்தி மரத்தில் 7 முறை வாசம் செய்வதாக குருவாக சிவராம். மயிலாடுதுறை 5 வாரந்தோறும் அரிசி கொண்டு மாசத்தில் திருக்கரங்களால் பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். இந்த சிவராமபுரத்தில் உங்கள் திருக்கரங்களால் ஆரத்தி எடுக்கலாம். இந்த பாபாவுக்கு சிவராமபுரம் பாபாவுக்கு. ஓம் சாய்ராம். சப்பூர் சாய்நாதா அனைவர்கள் அறிவு. ஓம் சாய்ராம். சப்பூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசன். அத்தி மரம் ரத்தர் வாசம் செய்யும் மரம் அத்தி மரத்தை 7 முறை வளர்ந்து ரத்தரை வாசம் செய்வதாக இது. குருவாக விவேக்கு. குருவாக விவேக்கு. ஓம் சார். ஓம் சார். துணி அக்னி அக்னி துணி. இந்த இடத்துல வந்து அக்னி என்றும் அழைக்கலாம், துணி என்றும் கூறலாம். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் சுற்றி, அதாவது சுற்றி வருதல் வேண்டும். 9 முறை சுற்றி வரும் பொழுது ஒரு மட்டைக்காயுடன் செல்வது இன்னும் சிறப்பானது. 9 முறை மட்டைக்காயுடன் சுற்றி வந்து தலையில் இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் சுற்றி அக்னியில் போடும்போது நம்மளுடைய கண் திருஷ்டி விலகிறது.
நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. கூடவே பில்லி சூனியமும் விலகுகிறது. இரவு பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகுகிறது. சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் அக்னியை 9 முறை வலம் வந்து பட்டைக்காயுடன் இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை தலையை சுற்றி அக்னியிட கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகுகிறது. கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகுகிறது. நீங்களே உங்களுடைய கண் திருஷ்டியை போக்கிக் கொள்ள சிறந்த இடம் இந்த அக்னியாகும். சிவராமபுரத்தில் உள்ள அக்னியாகும். குருவாழ்க, குருவே துணை. அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதாவது ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமா சங்கர் அருகில் இந்த அத்திமரம் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே அளவில் நமது சிவராமபுரத்தில் இந்த நல்ல அத்திமரம் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தர வல்லது. இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வந்து நாம் சுற்றும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் இந்த மரம் நமக்கு செய்து தருகிறது. இந்த அத்திமரமானது நமக்கு நடத்தி தருகிறது. தத்தாத்திரேயர் இங்கு வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். குருவாழ்க, குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். உற்று 5 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலின் பீடத்தை சுற்றி வருகிறார். உற்று 5 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருடைய பீடத்தை சுற்றி வருகிறார். சுற்றி வந்து ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது நமக்கு ஒரு புது தெம்பு உண்டாகிறது. உற்று 5 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய பீடத்தை நாம் சுற்றி வரும் பொழுது நமக்கு மனதில் ஒரு தெம்பு உண்டாகிறது. குருவாழ்க, குருவே துணை.